ஆஹா ஓகே ஓகே பார்க்கலாம். கமான் ஜெயனி சரியான போட்டி. பிளாட்ல இருக்கவங்கலாம் பேசவே கூடாது. சரி ஏன் பரவாயில்ல வந்து பேசு. வராதவங்களா பேசுறாங்க. ஓகே ஜெயனி நான் வேணா அப்புறமேட்டு ஒண்ணு சொல்லி தரேன். அது சொன்னா இன்னும் சிரிப்பா இருக்கும். இப்ப வேணாம் அப்புறமேட்டு சொல்லி தரேன். சரியா செகண்ட் ஹாஃப்ல சொல்லி தரேன். ஓ ஓ ஓகே இது ஜெயனி கடல்ல ஜெயனி நீந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் கமெண்ட். இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் அண்ணே இல்ல பாவடா அது தெரியாது இல்லடா நம்ம தான் லைட்டா சொல்லி அதாவது கத்துக்குது இனிமேல் ஃபார்ம் வந்துடல அதுக்கும் நிறைய சொல்லி விடணும்ல அப்பதான் நல்லா இருக்கும். உன் கூட ஒரு டோலி பேசுறது இருந்தா தானே உனக்கு பிடிக்கும் அதனால சொல்றேன். அது ரோட்ரிக்கு இல்ல ராட்ரிக்கு ஏதோ ஒரு இருக்கு. ஓகே இங்க பாருங்க அங்க பாருங்க ஜூஸ் வச்சு சர்வைவல் அடிச்சு வெளியேற்றப்பட்டார்கள். ஈவென்ட்ல இருந்து ஜூஸ் சர்வைவல் வெளியேற்றப்பட்டு மீண்டும் வந்து கொண்டிருக்கிறார்கள். சனி ஞாயிறு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு ஜாலியா நம்பர் உண்மையா நல்லா இருக்கு. ஜாலியா ஒருத்தருக்கு வந்து கலாச்சிக்கிட்டு அது ஒரு மாதிரி ஒரு ஃபன்னா போகுது. உண்மையாலுமே சிரிச்சுக்கிட்டு சிரிப்பு வேற வெரி 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 வன்மலாம் எதுவும் இல்லை. ஒன்லி சிரிப்பு தான் ஃபார் ஃபன். நினைச்சுக்காதீங்க. ஓகே எஸ்ஓபிடி சொல்ல வராங்க. ஆட்டிடியூட் டோரா பாருங்க ஹீலிங்ஸ் எல்லாம் உட்காந்து படுத்துட்டான். டேய் டோரா எந்திரா டேய் என்னடா இது. ஐயோ நீ உன் நண்பன் நீட்டு சொன்னியா இல்லையா ஒழுங்கா வளர மாட்டேங்கிறான். அந்த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் போன மேட்ச் பர்ஃபார்மன்ஸே பண்ணல. லைட்டா ஆட விட்டு தானே அடிக்கணும். எடுத்த உடனே எல்லாமே நாங்களே பண்றோம். நீங்க என்ன பண்ணீங்க உடனே டக்குனு வந்து எல்லாரும் பிடிஎஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் போடுவாங்க. ப்ரோ மாண்டோ ப்ளீஸ் மாண்டோ எங்க நாங்க வந்து பவர் இருக்கீங்கன்னு சொல்றாங்க. நான் எங்களுக்கு பவர் ரொம்ப கம்மியா இருக்கு. எஸ்ஓபிடிஸ் பவர் அதிகமா இருக்கு. டீம் சேஞ்சஸ் கொடுங்க அப்படி இப்படின்னு ஏதாவது வந்து அழுவானுங்க. அதனால சும்மா லைட்டா ஆட விட்டு அவ்வளவுதான். இதோட வெரி சிம்பிள் தான். இது கூட உங்களுக்கு புரியல என்ன இப்ப பாருங்க அடி முட்டு கவனிங்க. மூணாவது மேட்ச் தான் அதுக்குள்ள பாருங்க இந்த ஜெயனி பேசுறத கேட்டு எனக்கு ஒரு டாபிக் வந்து எரிச்சல் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் பாத்துக்கலாம். சொல்லு என்ன டாபிக் மாதிரி என்ன டாபிக்? இவங்க ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் சப்ப சண்டை போடுவாங்க. சொல்லு நம்ம பேசிட்டு இருக்கலாம். நம்ம தான் இப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இவங்க போட சண்டை எல்லாம் கேவலமா தான் கடைசில தான் வரும். என்னது என்னது என்ன நீங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த 17 பாயிண்ட் வந்ததுக்கு ஒரு பேச்சு பேசிட்டு நான் என்ன கேக்குறேன் டாப் 5 நாங்க வரல. ஓகே இப்ப 17 பாயிண்ட். இப்ப ஸ்டார்டிங்கே வந்து நாங்க பிடிஎஸ் முடிச்சிடறோம்னு வச்சுக்கோங்களேன். நாங்க டாப் பண்ணிட்டா ஜெயனி இப்ப எங்க மூஞ்சி வச்சுக்கோ. எங்க எப்பயும் போல எங்க மூஞ்சி கழுத்து மேல இருக்குமோ அங்க எல்லாம் வச்சுக்கோ. என்ன ஜெயனி மறுபடியும் அதே சொல்றேன். இந்த மேட்ச் வர மாட்டாங்களா? போன மேட்ச் அவங்க சவால் விட்டாங்க டாப் 5 வர விட அவங்க கேக்குறது அது ஃப்ளூக்னே. சேர்ந்து சவால் விட்டே இங்க பாருங்க. ஐயோ ஏய் நீ ஈஷோக்கு டோரா முடிச்சு. குமார் தப்பான டீம்ல சண்டைக்கு போறானு. குமார் டோரா கிட்ட பாருங்க. என்ன பண்ண நீங்க பாக்கல கட்ட பிரிடு ஓட்டானே டோர். ரெண்டு பேர் ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேர் அங்க தான் இருக்கானுங்க. அங்க பாரு டோனி நாக்கே அவ்வளவுதான் குமார். ஐயோ ஐயோ இங்க இருந்து அடிக்கிறானு குமார். ஐயோ என்ன குமார் இவன் தப்பான டீம் அடிக்கிறாங்க. ஏன்னா இவனை அடிக்கிறீங்க. மெஜிஷியன் மட்டும்தான் டோரா மட்டும் தான் இருக்கா. டோரா முடிச்சு சாக்கோ காப்பாத்தோம் மெஜிஷியன். டோரா 1 HP. ஆனா மெஜிஷியன் கிட்ட லைஃப் இருக்கு. ஐயோ என்ன பேக் அடிக்கிற டேய். ஆமா ஓடுறாங்க. நீ ஏமா இவ்வளவு ஓடுறாங்க? இவ்வளவு நேரம் அவரு தான் பேசினாரு. நான் தான் பேச கூட இல்ல. நான் பின்னாடி வந்து பிளாங்க் அடிக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல ஓடல. இதுவே பிடிஎஸ் பண்ணிருந்தா அவர் அதானே சொல்லிருப்பாரு. ஓடுறாங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்காங்க. டோரா 1 HP இருக்கா. டோராவே முடித்தான். அருமையா முடிச்சுட்டானுங்க. நானே டோரா மர்கையா சாலா மெஜிஷியன் அகால மரணம். என்டையர் எஸ்ஓபிடிஸ் மரணத்தை முத்தமிட்டது. ஆனா அதே சமயத்துல எல்லாருக்கும் லைஃப் இருக்கானே. ஆமா ஆமா ஈவென்ட் வரல. இப்போ ட்ரெயின்ல போய் நிறைய இது எடுத்துக்கலாம். நீ மாதிரி நாங்க போய் எங்கனா போய் ஒதுங்கி ஓரமா போய்
லூட்ல அடிச்சுட்டு ஒதுங்கி பொறுமையா இருந்த லாஸ்ட் team வந்து தான் சண்டை செய்து அந்த மாதிரிலாம் நாங்க பண்ண மாட்டோம். நாங்க எப்பயுமே ஒதுங்கி வீரமா இருந்த ஈவெண்ட் team போய் தான் இறங்குவோம். 17 point எடுத்தாங்க. ஈவெண்ட் நல்லா போய் ஞாபகம் இறங்குவோம், வச்சுக்கோங்க. அடிச்சு சொருவோம். அங்க முடியல அடுத்து வந்து லூட் எடுப்போம். அடுத்த வறுமை தான் நாங்க எல்லாமே வந்து எங்களுடைய மரணம் கூட வீரமா தான் இருக்கும். ஓகேங்களா? அகால மரணமா இருக்காது எப்பவுமே. ஆனா மொத்தத்துல மரணமா இருந்துரும் அதானே உயிரோடு இருக்க அது மட்டும் கரெக்டா தெரியுது. நாங்க மரணமாவது எங்களுக்கு மேட்ரு கிடையாது. என்ன எத்தனை டீமை மரணிக்க வைக்கிறோங்கிறது தான் மேட்ரு. பாப்பீங்க. ஓகே, அப்ப பேச்சே கிடையாது, ஒன்லி பஞ்ச்லாக் மட்டும்தான். பேசுற வரே இல்ல, ஒன்லி பஞ்ச்லாக்ல. ஓ மொத்தமா ஓட்டில. ஐயோ வெளிச்சி. லெட்ஸ் கோ. வெரி குமார், வெரி 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 வெரி. அண்ணே சொல்லுங்க. சனி மூலையில ஒரு டீம் இருக்கு. அது எந்த டீம்னு கொஞ்சம் நீங்களே பாருங்க. சனி மூலை வெளியே பிக் போனாலே அந்த டீம் எந்த டீம்னு தெரியும். மீடியஸ் நான் சிட்டி கரெக்டா பாருங்க. வெளியே பிக் போடுறது நான் தான் கேக்குறேன். என்ன மேப், என்ன மேட்ச், என்ன பண்ணணும், இங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன மேப் இது, என்ன எராங்கல் மேப், ஈவென்ட் இருக்கு, போய் சண்டை செய்யலாம் எல்லாம் முட்டை கீழே. இந்த டீமுக்கு இந்த ஜெயினி இவ்வளவு பேசுது. போய் ஈவென்ட்ல போய் 14 கில் அடிக்கிறான். என்டையர் வாரி திரும்பி பார்க்க வைக்கிறான். ஒரு 3 பேர் வந்து 4 பேரை முடிக்கிறாங்க. அப்படி விளையாடுறாங்க. அந்த டீமை பத்தி ஒரு வார்த்தை பெருமையா பேச வரல. ஒரே ஒரு டவுட் தான், முட்டை போற டீமை பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறாங்க. புரியல. நேரா பார்த்தா தானே போன் தெரியும், அதுல தானே வார் தெரியும். திரும்பி பார்த்தா என்ன தெரியும்? வார் தெரியாது. எதுக்காக திரும்பி பார்க்க? எனக்கு இந்த டவுட் மட்டும். நான் அங்க சண்டைக்கு போறேன், நீங்க ஏன் நடுவுல வரீங்க? அது மட்டும் எனக்கு அந்த டவுட் மட்டும் தீர்த்து. சரி ஓகே. திரும்பி பார்த்தா சூத்து தானே தெரியும். ஈஸா பார்க்க வைக்கிறான். எல்லாரையும் அவன் பக்கம் இழுக்கிறான்னு சொல்ல வந்தேன். திரும்பி பாக்க வைக்கிறானா, நீங்க சாத்த பாக்குறாங்கன்னு கேக்குறீங்க. புரியல எனக்கு. இல்ல இல்ல அவன் கொஞ்சம் பேசாம சொல்லுங்க. காது வரைக்கும் ஓஜிதான் போல பொட்டகுமார் அவங்க தாக்கி சமைச்சு ப்ரோ. அது வந்து கமெண்ட்ரி தான் ப்ரோ. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டீமை கமெண்ட்ரி பண்ணுவாங்க. ஐஜிஎல் வந்து என்ன ப்ரோ ஃபேக் கமெண்ட்ல படிக்க ஆரம்பிச்சாரு. எப்படி இருந்து ப்ரோ இந்த மாதிரி சூப்பர் சாட் வரே? நான் இல்ல படிக்க மாட்டேன். உனக்கு சூப்பர் சாட் அது இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிருப்பேன், பார்க்காம விட்டுருப்பேன். சூப்பர் சாட் பார்க்க விடக்கூடாதுல்ல, அது அப்புறம் கோபம் போடுவாங்க. என்ன அப்புறம் சூப்பர் சாட் படம் படிக்க மாட்டேங்கிறேன். இங்க பொட்ட பொறம்போக்குள்ள எதுவுமே இல்லையானே, நீங்களே ஏதோ படிச்ச மாதிரி இருக்கு. சூப்பர் சாட் மேல பாடுற இருக்கு பாரு, 100 ரூபாய் அதுல. அதுல வேற என்னென்ன சொன்னா, நான் அதுல ரீசெண்டா மட்டும் படிச்சுட்டு விட்டுட்டேன். இங்க அப்படின்னா ஒரு சூப்பர் சாட் தானுமே எங்க இருக்கு? அமுதன் கடைசி சூப்பர் சாட் பண்றா, எல்லாம் சிரிக்கிறாங்க. அமுதன் தான், அவர் வந்து டீசெண்டா தான் சொல்றாரு. அவர் வந்து பொட்ட கிட்டன்னா எதுவுமே பேசலையே. ஓகே அப்படியா? ஓ குமார் தெரியல உனக்கு உண்மையாவா? ஜெயனி ஜெயனி நீ அந்த கமெண்ட் படி. ஜெயனி நீ அந்த கமெண்ட் படி. படிக்கிட்டா ப்ரோ, அவன் கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க, காது வலிக்குது. ஓகே டாட் ஓஜினா பூலே அட்ட குமார். பாத்தியா டீசென்ட்டா படிச்சிச்சு. என்ன குமார் உண்மையா தெரியலையா? இப்ப பாருங்க ஜெய், நீ கேட்டு மக்கள் எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்களா? அத கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. அவரு ஏன்டா ராவடி பண்ற? தெரியுதா தெரியல உனக்கு? சூப்பர் சாட் எல்லாம் அத ஸ்கிப் பண்ணியே போயிருப்பாங்க. இப்பவே தொட்டு பாருங்க. எனக்கு பாரு, நீயே அதுக்கு நீயே காரணம் போல. அட பாரு, நாங்களே ஸ்கிப் பண்ணி போனா கூட அது என்னன்னு பாருங்க வாதன்றோம் போல. ஏன்டா அப்படி பண்ற? ஏய் அமுதன், இப்பதான் இவ்வளவு நேரம் வேற ஏதோ கமெண்ட் பாத்துட்டு இருப்போம் போல. சூப்பர் சாட் வரலன்னு காமிச்சது, அப்படிதான் தெரிஞ்சு சாட் லோட் ஆகலன்னு. கருமோ குமார், நீ அமைதியா இருந்தா அது கிளம்பி திரும்பி எங்கேயோ போயிருக்கு. குமார் அமைதியா இருந்தா லவுடே. சரி ஓகே, ஏன் அமைதியா இருக்கணும்? லூட் அடிக்கிற டீம் பத்தி நான் பேசுவேன். ஜெயிச்ச டீம் பத்தி பேசலாமா? அப்போ ஐயோ சரி ஓகே. எனக்கு என்னடா ஆச்சு? வார்னா எல்லாம் எங்க? ஆமா, அந்த டிடிஎம் கார்டு
பாட் ஜாட் ஆமா அந்த டீம் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருந்தேன் நீங்க அந்த ஜியூஸ் நிறைய ஜூஸ் அந்த கிரனேடிய அது அப்படியே ஒரு நேடு போட்டனா 3 நாள் கழிஞ்சிராங்க எங்க அவன் ஜூஸ் ஓஜி அண்ணா அவங்க தான் பாயிண்ட் எடுத்துர்க்காங்களே கில்லர் பிடிஎஸ் ஆமா எத்தனை பாயிண்ட் வருண் எல் bro thank you so much for the super chat bro thank you so much for encouraging us thala thank you so much for the love and support it means a lot உங்களுடைய ஒரு ரூபாயும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் thank you so much so BTS 100 more likes to get நம்ம 7000 likes போலாம் guys அப்படியே வந்து ஒரு 100 more subs to reach இல்ல 100 இல்ல இன்னும் ஒரு 800 subs to reach 4,67,000 நீ 66 அடிச்சோம் நீங்க ஒரு 67 அடிக்க ட்ரை பண்ணுவாங்க பார்த்துட்டு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா டாப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் அடிச்சு ஆல்ல போடுங்க தொட்டோ போறா எனக்கு இந்த மேட்ச்ல ரெண்டு டீமும் ஜெயிக்கலனா ஓஜிபிடிஎஸ் தான நானே ஆமாப்பா 17 டீம் 17 இல்ல இப்ப இவங்க வந்து பாயிண்ட் எடுக்கணும்பா இவங்க யாரு நம்ம எஸ்ஓபிடிஎஸ் வந்து டாப் 3 வரணும் கில்லர் பிடிஎஸ்லாம் ஜெயிச்சா 18 வந்துருவாங்க டாப் 3 வரணும் ஓகேவா டாப் 3 எடுத்து பாயிண்ட் எடுக்கணும் உதாரணத்துக்கு இவங்க வந்து 18 பாயிண்ட் எடுக்கணும் 17 பாயிண்ட் எடுத்தாலும் ஈக்குவல் தான் இதுக்கே ஒரு டை பிரேக்கர் வைக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ எல்லாம் யாராவது ஒருத்தர் 18 பாயிண்ட் எடுக்கணும் 18 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு யாராருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு சொல்லு சிறுத்தாய் சேவிக்கு வாய்ப்பு இருக்கு தற்கொலை வீட்டுக்கு வாய்ப்பு இருக்கு எஸ்ஓபிடிஎஸ்க்கு வாய்ப்பு இருக்கு ஃபெர்டின் டீமுக்கு வாய்ப்பு இருக்கு கேபிடிஎஸ்க்கு வாய்ப்பு இருக்கு வேற யாருக்கும் வாய்ப்பு இல்ல கில்லர் பிடிஎஸ்க்கு ஆனா கில்லர் பிடிஎஸ் இந்த மேட்ச் ஜெயிக்கணும் அது எப்படி ஜெயிக்கணும் எஸ்ஓபிடிஎஸும் பிடிஎஸும் பாயிண்டே எடுக்காம ஜெயிக்கணும் ஆனா இதுல பிடிஎஸ் டாப் 5 வந்துருச்சுனாவே யாரும் ஜெயிக்க முடியாது டாப் 5 வந்துட்டாங்க பிடிஎஸ் அத இப்ப எல்லாம் டார்கெட் பண்ணோம் ஆனா இந்த முட்டா கோயிங்க என்னன்னு தெரியாம விளையாண்டுட்டு இருக்காங்க என்ன கேம் என்ன எஸ்ஆர்எச்சா தெரியாம பிடிஎஸ் வந்து லூட் அடி விட்டுட்டு இருக்காங்க இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய நடக்கும் ஆமாமா அவங்களுக்கு அந்த டார்கெட் பண்ணனும் என்ன பண்ணனும் இதுல சில விஷயமும் இன்னும் வந்து இவனுக்கு வந்து புரிய மாட்டேங்குது என்ன தெரியுமா இப்போ பிடிஎஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா அந்த அடிச்சுடுவாங்க அவனுங்க போய் ஃபைட் எடுத்து அடிச்சு அது என்ன பண்ணுமோ அதுக்கு பண்றாங்க மைண்ட் கேம் விளையாடுறாங்க ஆமா ஐவரி எல்லாருமே இருக்கானுங்க ராட்ரிக் எம்எஸ்ஓபி ட்ரோல் எல்லா 4 பேருமே யோசனைக்காரனுங்க யோசிக்கிறாங்க இல்லன்னு இதை யோசிச்சா கூட சில டீம் அதை பண்ண மாட்டானுங்க இதுக்கு என்ன ரீசன் எஸ்ஓபிடிஸ்க்கு அது தெரியுமே ஏன் போல எஸ்ஓபிடிஸ்க்கு அவங்களுக்கு தான் சண்டை நடக்குது ஏன் போல நார்த் சிட்டில இருக்காங்க நார்த் சிட்டில அவ்வளவு நேரம் இருக்காங்க எஸ்ஓபிடிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போக வேண்டியதானே இப்ப எஸ்ஓபிடிஸ்னா செகண்ட் இடத்துல இருக்கு லூட் எது இல்ல நாங்க டைரக்டா வந்து நார்த் சிட்டி இறங்கி லூட் பண்ணிட்டு கார்ல எடுத்துனே அதுக்கு பெட்ரோல் போட்டுனே பேண்டேஜ் எடுத்துனே அங்க நாங்க வரலண்ணே பைத்தியம் இப்ப ஜெயிக்கிற ஒரே ஒரு இது எஸ்ஓபிடிஸ் தான் இருக்கு அப்போ பேரதான பெஸ்ட் எஸ்ஓபிடி பிடிஎஸ் செக்ஷன் நிறைய டீமுக்கு வெற்றி இருக்குல அவங்களுக்கு காசு நம்ம போ இல்ல அப்போ வந்து இவங்க ஜெயிச்சாலும் அவங்க டாப் 5 தான் வெற்றி பெற்றுவாங்கல நம்ம எஸ்ஓபிடிஸ் ஏனா ஆல்ரெடி 10 டாப் 5 9 தான் வெற்றி 9 தான் வெற்றி ரெண்டு டீம் அடிச்சா அவங்க வெற்றி வாய்ப்பு இருக்குல இப்ப அவங்க ஆல்ரெடி வந்து 8 பாயிண்ட் எடுத்துருக்காங்க அவங்க ஜெயிச்சாங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் பிளஸ் ஒரு 8 18 அவங்களுக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குல அப்ப அவங்க போய் பிடிஎஸ்ஸையும் ஜெயிச்சாதான் ஒன் மேன் லாஸ் ஆனா கூட போச்சு ஆனா எஸ்ஓபிடிக்கு ஜெயிக்க தேவையில்ல டாப் வந்தாவே போதும் டாப் 2 வந்தா 3 வந்தா போதும் வெற்றி பெற்றலாம் இப்ப சொல்ல போற எஸ்ஓபிடிஸ் தான் வரணும் ஆமா எஸ்ஓபிடிஸ் தான் செகண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட் இப்ப எஸ்ஓபிடிஸ் தான் பிடிஎஸ் துரத்தணும் கரெக்ட் தான் துரத்த மாட்டேங்கிறாங்க பாரு உனக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன் துரத்த மாட்டேங்கிறாங்க வருவாங்க பொறுமையா வருவாங்க இப்ப கூட அடிக்க தேவையில்ல இப்ப கூட அடிக்க தேவையில்ல குமாரே கடைசி ஜோன்ல டாப் 6 வந்தாலே போதும் நீ அதுக்கு முன்னாடி அடிச்சு என்ன போதும் நமக்கு இங்க போய் முக்கு கடையில முட்டை வாங்கினா போதுன்னா போய் முக்கு கடையில முட்டை வாங்கினா போகணும் அதுக்கு நம்ம சூப்பர் மார்க்கெட் போய் தான் முட்டை வாங்கணும்னு அவசியம் கிடையாது அது பண்ணாவே போதும் நமக்கு தேவை ஒரு ஆம்லெட் வேணும் அவ்வளவுதான் கோகுல் மாஸ் bro thank you so much for the Singapore $2 bro thank you so much for the love and support bro bro குமார கொஞ்சம் சும்மா இருக்க ஃபுல்லா ஜெயிச்சிட்டு பேசலாம் எஸ்ஓபிடிஸ் தான் பூலே ஜெயிக்க முன்னாடி ஆடக்கூடாது என்எம்எஸ் லக்ஷ்மி ஆமா 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 thank you so much for the Canadian $7 bro thank you so much for the love and support bro thank you so much SR bro $700 20 membership gift இந்த டிராஃபியோட ஸ்பான்சர்மே பாத்தீங்கன்னா SR bro தான் 10000 rupees வந்து ஜெயிக்கிற டீமுக்கு 10000 rupees சொல்லி SR bro சொல்லிருக்காரு இந்த டிராஃபிக்கும் அவர்தான் ஸ்பான்சர் ஃபர்ஸ்ட் ஒன் டே டிராஃபி நம்ம SR bro தான் இன்னைக்கு வந்து சூப்பர் சாட்டும் போட்டு ஆரம்பிச்சுட்டாரு டிராஃபி அவர்தான் இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டாரு SR bro ஆரம்பிச்சுட்ட ராசி இந்த வார் கலகல கொலகலா பலபலான்னு
அப்படியே எங்க நாளைக்கு கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறது. காசு சூப்பர் சாட் மெம்பர்ஷிப்பா கொடி கட்டி கிருகிருன்னு போகுமாறு ஆண்டவனை பிரார்த்தித்து கிருகிருன்னு ஆரம்பிக்கிறேங்க. தேங்க்யூ சோ மச் எஸ்ஆர்டோ, உங்க நல்ல உள்ளத்துக்கு ரொம்ப நன்றி 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 நன்றியோ நன்றி. அவர் இந்த மெம்பர்ஷிப் ஏன் போட்டாரு? என்னாச்சு? ஸ்பாம் பண்ண சொன்னாரு. என்னன்னு? சாட்ல ஒரு ஸ்பாம் பண்ண சொன்னீங்க. ஆமா குஞ்சுகுமார் ஆமா குஞ்சுகுமார் அவர் சொன்னாரா? ஓகே 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 அவர் சொன்னாரு. ஓகே எஸ்ஆர்டோ வந்தமா நான் அதான் பார்த்தேன். எதுக்கு திடீர்னு குஞ்சுகுமார் பார்த்தேன். நான் பிடிஎஸ் சப்போர்ட் பண்ணீங்களா? எஸ்ஆர்டோ புரியல உங்களுக்கு? இங்க போடுறா இவா போடுறா போட்டு பழக்குது. இங்க இவா டீம் 4. ஆமா பம்பு கன் வேற எடுத்துக்கிட்டு வர வர போட்டியேடா. அவன் தூக்க முடியும் நினைக்கிறேன். அவ்வளவுதான், ரீகால் முடிய போகுது. இந்த ஜோன் முடிச்சா ரீகால் முடிஞ்சிச்சு. ஒரு நிமிஷம் தான் இருக்கு கரெக்டா. காப்பாத்த முடியுமா? ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்கலாம்னு. ஒருத்தனை உள்ள நிக்க வச்சுட்டு எஸ்ஓபிடிஸ் வந்து பண்ணிருக்கலாம். அது வந்து ரீகால் பண்ணிருக்கலாம், முடிஞ்சு போச்சு. ரீகால் தான் இருக்குல்ல, ரீகால் இல்லனா பரவாயில்ல, நீ சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கும். எஸ்ஓபிடிஸ் போல அவங்களுக்கே கடைசியில அடிச்சுக்கலாம்னு பாக்கும்போது ஒண்ணும் பண்ண முடியாது. மத்தவங்க கடைசியில தான் அடிப்பாங்க. நம்ம டீம் ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. தேங்க்ஸ் தல. தற்கொலை ஸ்குவாடுக்கு ஒரு வெரி ஆல் தி பெஸ்ட். உங்களுக்குமே தற்கொலை ஸ்குவாட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒரு இந்த மேட்ச் ஜெயிச்சீங்கனாவே உங்களுக்கு வெற்றி பெற வாய்ப்பு அதிகம். தற்கொலை ஸ்குவாட் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்போதைக்கு பாருங்க 70 அஸ்வின் குமார் bro, thank you so much for the 5 membership gift bro. Thank you so much for your membership gift. நன்றி 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 தல நன்றி தல. ஓய் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 77 பேர் 80 பேர் 21 டீம் அளவிருக்காங்க. 4 டீம் மட்டும் வெளிய போயிருக்காங்க. டீம் 17 16. குமார் சென்டர் ஜோன் ஹோல்ட் பண்றானு குமார். இவனுக்கு தான் வந்து இருக்கறதுலயே ஹை இதுல இருக்கானுங்க, ஹை த்ரெட்ல இருக்கானுங்க. ஆனா சென்டர் ஜோன் ஹோல்ட் பண்றானுங்க யாருமே வரல. நீயே சொல்லு. கில்லர் பிடிஎஸ் வரல, எஸ்ஓ பிடிஎஸ் வரல, யாருமே வரல. ரெண்டு பேருக்கு முக்கியமா ஜெயிக்கணும்னு நினைக்கிற டீமே இல்ல. கில்லர் பிடிஎஸ் பக்கத்துல தான் இருக்கு, ஆனா போக மாட்டேங்குது. அதான் இதுதான் வந்து இதுதான் இவங்க மாத்தணும். நான் சொல்றேன் இதுதான் இவங்க மாத்தணும். ஏன்னா இப்போ நீங்க லாஜிக்கா யோசிக்கும் போது மணி 5000 ரூபாய் இப்போ இந்த மேட்ச் ஜெயிச்சானுங்கன்னா 5000 ரூபாய் ஒரு மேட்ச்ல 5000 ரூபாய் கிடைக்குதுன்னா டூ ஆர் டை பாத்துட்டு போ. நீ தோத்துட்டு போற விட்டுட்டு போற அப்படின்னா இப்பயே எடுத்து அடிச்சு மோதி பாத்துட்டு போயிரு. இப்ப இன்கேஸ் உங்க டாப்ல அவங்க வந்துட்டாவே உனக்கு மணி இல்ல. இந்த மேட்ச் பீட்டஸ் அடிக்கிறாங்க. எஸ்ஓ பீட்டஸ் ஆமா ஐயோ மாட்டிட்டான். ஐயோ வந்தாங்க தோத்துட்டாங்க. எஸ்ஓ பீட்டஸ் ஐயோ தோத்துது. அவங்க டீம்ல யார் முக்கியமான ஆளு அவங்களே தோத்துறாங்க. ஐயோ முடிச்சாதான் முடியும்னு தெரிஞ்சிருக்க மாஸ்டர் மைண்ட தரத்துறாங்க. ஆனா ராட்ரிக் வந்து கூட்டு போயிட்டான் குமார். தன்னோட செல்ல குட்டியை கிரிக்கெட் தூக்கிட்டு போயிட்டான் ராட்ரிக். ஓ நோ எஸ்ஓபிடிஸ் ஆனா கரெக்டான ஒரு வேலையை பார்த்துச்சு இப்பதான். ஆனா மறுபடியும் விட்டான் குமார். ஐயோ வேற ஒரு டீம்ல சண்டை இருக்கு. வேற ஒரு டீம்ல சண்டை இருக்காங்க. ஆனா இங்க பாருங்க எம்எஸ்ஓபி இடத்துல விஜய் வந்திருக்கான் பாருங்க. தேடி தான் வந்திருக்காங்க எஸ்ஓபிடிஸ். தேடி தான் வேற வழி இல்ல. ஒத்தையா இருக்கா தானே போட முடியும். இப்போ வந்தா நமக்கு வரல சாமிக்கு. அவ்வளவுதான் வந்தா மழை போனா வேற பக்கம் போயிடுச்சு. விட மாட்டாங்க. அவ எஸ்ஓபிடிஸ் மாட்டி கிளம்புது. அங்க பாருங்க எஸ்ஓபிடிஸ் கிளம்புது பாருங்க. விடல. ஆஹா இல்ல ஓட்டான்ல அவன ஹோல்ட் பண்றாங்க ஒரு இடத்த. இந்த இடத்துக்கு வந்தா மாட்டிக்குவாங்க ட்ராப். எந்த பக்கம் வந்தாலும் 4 வீட்ல இருந்து 4 பக்கம் அடி விடுவோம். கிளவுட் எம்பையர் வெட்டி மாஸ்டர்ஸ் லைவ் இவ்வளவு தான் வரானுங்க. ஆனா எஸ்ஓபிடிஸ் வரல. இந்த பக்கம் எம்எல்ஜி தான் போட்டு பழக்கிறானுங்க. எஸ்ஓ பிடிஎஸ் போட்டு எம்எல்ஜி ஐவரி ஒரு நாக்கு, ரோல் ஒரு நாக்கு, ஒருத்தரை முடிச்சே விட்டாங்க. இதுக்கு மேன் பவர் இனிமே பிடிஎஸ் லாஸ் பண்ணாங்கன்னா எஸ்ஓபிடிஎஸ் இந்த உடனே குத்தணும், குத்தி முடிக்கணும், குத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சக்திவேல் ப்ரோ வெல்கம் ப்ரோ, வெல்கம் டு அவர் ஃபேமிலி கைஸ். வெல்கம் வெல்கம். தங்களின் யூடியூப் ஃபேமிலியில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. வெல்கம் டு நானே மெம்பர்ஷிப். வாங்க வாங்க வாங்க. வெல்கம் வெல்கம். பக்கத்துலயே ஒரு டீம் இருக்காங்க. எடுத்து பாருங்க. ஜூஸ் டீம் 4 பாருங்க. சாரி டீம் 3. டீம் 3 பாருங்க. ஆமா ஜூஸ் மேல படுத்துறான். அங்க பாரு டைட்டனா மாதிரி ஒருத்தங்க குத்திட்டு இருக்க மாதிரி பாண்டாய்ஸ் லைவ். ஜோனிங் அது என்ன டீம் பாத்தீங்களா? ஜிபிடிஎஸ். ஆமா ஜிபிடிஎஸ். ஏனா பாவம் நாடி பெண்களை போட்டு இப்படி அடிக்கிறீங்கடா. அவ்வளவுதான். பிரியா கேமே அகால மரணம். சூப்பர்கள் மட்டும் காய் மட்டும் தான் இருக்கு. காய் கண்ணுக்கு முன்னாடியே தன் வீராங்கனைகள்லாம் சாவத பார்த்து
சந்தோஷப்படுகிறதா? ஒரு நேடு வேற ஒன்று வருது, அவ்வளவுதான். காய்க்கு போடுவான்னு நினைக்கிறேன் ஒரு நேடு. ஓகே, நான் முன்னாடி போனீங்களா? என்ன எஸ்ஓபிடிஸ் யோசிக்கிறானுங்களே. ஏய், டாப் 5 குள்ள உள்ள வர விட கூடாதுடா. டேய், கம் ஆன். காய் காப்பாத்துமா? காய் தானடா நீ. ஓபிடிஎஸ் கிட்ட ஃபைட். ஓபிடிஎஸ் என்ன நம்பர்? ஆமா, யுவா செத்தே போயிட்டா. தீனாவும் டொட்டோ மட்டும் தான் இருக்கான். இன்னைக்கு டொட்டோ சொல்ல பாருங்க, எனக்கு வேற டீமாவது கொடுக்க போறேன். நான் மக்கள் டீம்ல அடிக்கிறேன். என்ன குமார், இன்னும் எஸ்ஓபிடிஎஸ் வர மாட்டேங்குது. பிடிஎஸ் பார்த்து வரட்டும் எல்லாமே தவறு இழக்கிறாங்க. 19 டீம் இருக்கு, உள்ள போக விட மாட்டாங்கன்னு யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். தேர்ட் பார்ட்டில மாட்டி போனே. ஏன்னா முன்னாடி ஃபைட் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுது பாருங்க. இங்க பாருங்க, ஆமா அதுதான் யோசிக்கிறாங்க. முன்னாடி போயிடுவானுங்க. இவனுங்க தயாரா தான் இருக்கானுங்க. ஜிபிடிஎஸ் முடிச்சு விட்டாங்க. டொட்டோ டீம்லாம் பாருங்க, யுவா ஸ்னைப்பர் ரெண்டு பேரும் மர்கியா சாலா. 18 டீம். தற்கொலை வெயிட் எங்க இருக்காங்க? தற்கொலை வெயிட்டிக்கு வாய்ப்பு இருக்கு. தற்கொலை வெயிட்டி டீம் என்ன? 12 நினைக்கிறேன். 12. டோரா டீம் கொஞ்சம் உள்ள வரணும். முன்னாடியே பிளடி டீம் வந்து பாத்தீங்கன்னா டோரா டீம் வர்மா விளாக்ஸ் இருக்காங்கனே. யாரு? தற்கொலை வெயிட்டி. அப்படியா? எம்எஸ்ஓபி, ராட்ரிக், ட்ரோல், ஐவரி, கோஸ்ட், எம்எஸ்ஓபிலாம் பாருங்க பாரு. ராட்ரிக்லாம் கார்ல ஏதோ நிறைய வண்டி வச்சிருக்கான் போல, அள்ளி வீசுறான். இதை எடுத்துக்க, அப்படி ஆமா எடுத்துக்க, அதை எடுத்துக்க, இதை எடுத்துக்கோன்றான். ரெடியாகிறான். இப்போ எஸ்ஓபிடிஎஸ் மட்டும் ஒரு குத்துச்சுன்னு வச்சுக்கோ, பிடிஎஸ் அவ்வளோதான். டொட்டோ மறுபடியும் நேர்ல வாங்கினான். ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், தீனா மட்டும் தான். தீனா காப்பாத்துறானே, உன் அன்பு தோழனின் தம்பி தீனா காப்பாத்தி கொண்டிருக்கான் குமார். தீனா மீண்டு வருவானா குமார்? தெரியலையே. வார் நாயகன்லாம் ஆனா அப்ப இருந்த ஒரு அவன் அப்பதானே பிரைம். இப்ப கொஞ்சம் லைவே போனது இல்ல, விளையாடுறதே இல்ல. எப்படி பிரைம் ஆவான்? கரெக்ட் தான், லைவ் போட தான் பிரைம் ஆவான். லைவ் போடாம எப்படி பிரைம் ஆகுது? மக்கள் டீம் ஏதோ ஒரு மக்கள் டீம்ல மாட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ பிடிஎஸ் சண்டை வர மாதிரி இருக்கு. ஆமா, பிடிஎஸ் கிட்ட சண்டை. ஆமா, வேற ஒரு டீம் அடிக்குது பிடிஎஸ். ஆமா, தற்கொலை டீம் அடிக்குது. ஆமா, ஆமா போடு. ரெண்டு நாக்கு, ஒரே ஒருத்தன் இல்ல ரெண்டு பேரு. ஒருத்தன் அப்படியே காட்டுதான். போடு ஒரு நாக்கு. ஒரே தெரியுதா உங்களுக்கு? மறுபடியும் வெளியே கிற்காம இருக்கான்னு போட்டு போயிட்டு இருக்கான். ஜோன் வேற, ஜோனை விட்டு வேற கிளம்புறாங்க பாரு. அவ்வளவுதான், ஜோன் விட்டு கிளம்புறாங்க. இங்க ஒருத்தன் வந்துட்டான். வீட்டே அங்க பாரு, அடிச்சாலும் அங்க பாரு. மாசம் பாரு, கிருபி 4 பேரா ஒரு நாக்கு நானே தெரியாத மாதிரி போயிட்டு இருக்கானுங்க. அப்படியே எஸ்ஓபிடிஎஸ் இப்ப கூட வரலன்னா எப்படி குமார்? இப்ப கூட வந்து எஸ்ஓபிடிஎஸ் அடிக்கலாம். 14 டீம். ஆமா, இல்லையே, இப்ப கூட வரலையே. கடைசி ஜோன் வந்துருச்சு, இனிமேல் அடிக்கலாம். அப்படி ஜோன் இல்ல, ஜோனை பாக்க பாரு. ஜோனை பாக்க போயிட்டு எம்எஸ்ஓபி ஆள வர மாதிரியே வாய்ப்பு இருக்கு. இல்ல பிடிஎஸ் அடி விடுதுங்க. அங்க பாருங்க, எம்எஸ்ஓபி அடி விடுது. ஓட்டம் எம்எஸ்ஓபி அடி வாங்கிட்டு நேரா வண்டி விட்டு ஓட்டுறானே. அதே ஜோனை பிடிக்கான்னு குமாரு. அதே ஜோனு. ஐயோ குமாரு, போன தடவை நடந்த அதே புண்றானு குமாரு. ஆமா, எம்எஸ்ஓபி ஆள வரணுமா? ஜெயிச்சாலும் பாயிண்ட் 9 எடுத்துருவாங்க குமாரு. அதுக்குள்ள விடக்கூடாது. ஆமா, இப்ப வந்து கிரிக்கெட் அடிக்கணும். என்ன ஐவரியை வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அங்கதான் ஆள் இருக்காங்க தெரியுது. ஐயோ, எம்எஸ்ஓபி பெரிய தப்பு தான் பண்ணிட்டானா? சொன்ன மாதிரி எம்எஸ்ஓபி தப்பு பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி பண்றான். வந்து பார்த்தான், அதே இடத்துல ஆள் இருக்கான்னு தெரிஞ்சு மறுபடியும் அங்கேயே வந்துட்டான். கிச்சானி பண்றானுங்க பாரு.
ரெஜிஸ்டர் 1 HP ஈஷா வர அப்படியே டீம்ல ஈஷா முடிஞ்சா. சிங்கிள் நாக்கு அடிக்குறாங்க பிடிஎஸ் எஸ்ஓபிடிஎஸ் முடிக்குது பிடிஎஸ் எஸ்ஓபிடிஎஸ் முடிக்குது 1 HP சொன்ன மாதிரி ரெண்டே பேர் தான் ராட்ரிக் தற்கொலையா ரெண்டு பேரும் கீழே கிளம்பிட்டாங்க. ராட்ரிக் ரொம்ப சமயம் கீழே போயிட்டாங்க. ஐயோ ராட்ரிக் போற இடத்துல ஆளு. ஐயோ எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படியே திரும்பி வந்துருச்சு. ஆமாண்ணா ரெண்டே பேர் தான் எம்எஸ் ப்ரோ இவன் பாயிண்ட் எடுக்க கூடாது. ரெண்டு பேர் முடிச்சா பாயிண்ட் எடுக்க விடக்கூடாது. விடக்கூடாது பாயிண்ட் எடுக்க கூடாது. எஸ்ஓபிடிஎஸ் வரணும். மறுபடியும் வர மாட்டேங்கிறாங்க. எஸ்ஓபிடிஎஸ் ஹோல்ட் பண்ணிடுச்சு. எஸ்ஓபிடிஎஸ் ஹோல்ட் பண்ணிடுச்சு. இவங்களும் கிளம்பிட்டாங்க. 4 பேர் உயிரோட இருக்காங்க. ஐயோ ஐயோ இஸ் ரிப்பீட்டிங் அகைன். கதி தலதி ரத்ர விட்டானடா. ரத்ர விட்டது யாரு? அவ்வளவுதான். யாரு? நூலலே முடிஞ்சிருக்கும். இப்பவே முடிஞ்சிருக்கும். வயித்துல புளிய கரைச்சது எஸ்ஓபிடிஎஸ் தான். பேர் கேட்ட பயம் இருந்துச்சா? அந்த பயத்தை பாத்தீங்களானே? பயத்தை பாத்தீங்களா? பயத்தை பாத்தீங்கல்ல? வெளியே மறந்துட்டானுங்க. ஞாபகம் வச்சுக்கோண்ணே. அண்ணா மறந்துட கூடாதுண்ணே. பயந்து வந்தா ராட்ரிக் பயந்து வந்தா எம்எஸ் அப்படியே பயத்தை கீழே ஊந்தாரு. கீழே தொப்புடுமா ஊந்தாரு. சாரி மாதிரி தொப்புடுமா ஊந்தாரு. டாப் 6க்குள்ள வந்து டாப் 6க்குள்ள வராம தோத்துட்டானுங்கனா பயந்து ஓடுனானுங்க. ஆனா டாப் 6க்குள்ள வந்துட்டானுங்க வச்சுக்கோ, ஸ்ட்ராட்டஜியோட உச்சத்தை தொட்டுட்டானுங்க அப்படின்றாங்க. ஒரே சைக்கிள் தான், ஆனா அது டாப்பை பொறுத்து மாறப்போகுது. என்ன மாறப்போகுது நீயே முடிவு பண்ணிக்கோ. எஸ்ஓபிடிஎஸ் வரணும், எஸ்ஓபிடிஎஸ் வரணும், ஆனா வரலை. இன்னமும் ஹோல்ட் பண்றாங்க. ரெண்டே பேருக்கு ஹோல்ட் பண்றாங்க. இப்பதான் எஸ்ஓபிடிஎஸ் ஒரு தவறு இழைக்குது. சென்டர் விடக்கூடாது. இப்ப எஸ்ஓபிடிஎஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணி பீட்டஸ் அடிச்சிட்டாவே போதும். அவனுக்கு டாப் பாயிண்ட் எடுத்தாவே முடிஞ்சிருச்சு. வரா ஈசா வரா 4 பேர் பிஆர்டில கூட்டிட்டு வரான் பூச்சாண்டி ரயில் வண்டியில அப்படின்னு வந்துட்டு இருக்கான். போச்சு ஐயோ வேற போறான். எஸ்ஓபிடிஎஸ் எல்லாத்துக்கும் நடுவுல போய் மாட்டிச்சு. 4 பேருக்கு நடுவுல போயிட்டாங்க. எஸ்ஓபிடிஎஸ் 4 பேருக்கு நடுவுல இருக்காங்க. 4 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிச்சு. எஸ்ஓபிடிஎஸ் 4 பேருக்கு நடுவுல இருக்காங்க. சொன்ன மாதிரியே சொன்னல 4 பேருக்கு நடுவுல இருக்காங்க. 4 பேர் காப்பாத்திட்டாங்க. கீழ இருக்கிறது எம்எஸ் டாப் 9 இன்னும் 4 டீம் முடியறதுக்குள்ள பிடிஎஸ் முடிச்சாங்க. எஸ்ஓபிடிஎஸ் டாப் 9 8 ஸ்ட்ராட்டஜி நவர்த்தப்பட்டது. எஸ்ஓபிடிஎஸ் ஆளா மரணமாக்கியது. பொறுமையா இருக்கா. பொறுமையின் உச்சத்தோட ராட்ரிக். ஒரு நாக்கு நடந்தது. மரணம் அடைவாங்களா? ராட்ரிக் வரணும். இன்னும் உயிரோடு இருக்கா. பிடிஎஸ் வெற்றி பெற்றது. 23 பாயிண்ட், 24 பாயிண்ட் எடுத்தது. பிடிஎஸ் வெற்றி பெற்றது. மறுபடியும் ஒரு மிகப்பெரிய தோல்வியை தழுவியது. பிடிஎஸ் ஸ்ட்ராட்டஜியோட உச்சத்தை தொட்டது. 2 பேரும் பின் சென்றார்கள், தாக்குதலுக்கு உட்பட்டார்கள். எஸ்ஓபிடிஎஸ் இவங்க அடிக்கிறதுக்கு பதிலா வேற ஒருத்தர் அடிச்சு எல்லா டீமையும் காலி பண்ணி வெற்றியை தூக்கி வீட்டுக்கு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. நீங்க சந்தோஷமா சாப்பிடுங்க, ஜாலியா இருங்க அப்படின்னு. என்ன குமார் அவங்க 4 பேரும் உயிரோடு இருந்தா அந்த டீமாவது கணக்காக இல்ல. இவங்க 2 பேரும் அடிக்க போகாம அவங்க 4 பேரும் அடிக்க போய் பிடிஎஸ் வெற்றிக்கு போராடிட்டு இருக்காங்களே.
எஸ்ஓ பீட்டஸ்க்கு SOBDs வெறி கொண்ட தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. இன்னும் 3 டீம் 10 பேரு. ஈஸ்வா நாக்கு. ஆனாலும் இந்த டீம் கொஞ்சம் சளைச்சது இல்ல. 15 கில் இந்த மேட்சும். இந்த பக்கம் ஐயோ டோனி நாக்கு இல்ல பிடிச்சிருங்க. பிளடில இவங்க பைரட் பிளடி டீம்ல 4 பேர் இருக்காங்க. 4 பேர் உயிரோட இருக்காங்க. ஆமா. அதாவது பி டெஸ்ட்ல 4 பேர் விளையாடல, 8 பேர் விளையாடுறாங்க. இப்பதான் தெரிஞ்சிருக்கு. யாராவது 2 பேர் அடிப்பாங்களா குமார், 4 பேர் அடிப்பாங்களா குமார், எனக்கே புரியல. அது யார் அடிக்கணுமோ அவங்க அடிக்காம மத்த டீமா குறைச்சு விட்டு பைக்குள்ள வாழ வேண்டியஸ் உங்களுக்காக நாங்க இருக்கோம். நண்பர்கள் ரிசல்ட் எல்லாமே ஒண்ணுதானே. போன மேட்ச் அந்த டாப் 5 வந்திருந்தா கூட முடிஞ்சிச்சு. இந்த மேட்ச் இவங்க வெற்றி. ஆனா SOBDs 2 வெற்றி. அதையும் மாத்தி 2 வெற்றி பாப்போம். 2 பேர் நாக்கு முடிச்சிட்டாங்க குமார். என்ன குமார் அதுக்குள்ள 2 வெற்றின்னு கிட்டன் ஒரு நாக்கு 2 நாக்கு அங்க பாரு குமார், அங்க பாரு. ஐயோ ஏத்தி கொண்டாங்க குமார். ஒரே மெய்சன் மட்டும் தான் இருக்கான். மெய்சன் அங்க பாரு. உடையற 3 பேர் உடையற. குமார் மெய்சன் நானி பண்றாங்க குமார். SOBDs நான் கொன்னா நானி பண்ணிட்டாங்க. இன்னொரு கொண்டு யூசா மாறி வரா மறுபடியும் SOBDs மரணம் அடைந்தது குமார். மரணம் SOBDs முத்தமிட்டது. ஒரு ஆட்டம். பிளடி ஜெயிச்சுச்சா? ஆமா பிளடி இதுக்கு முன்னாடி ஜெயிச்சானே. ஜெயிக்கு இல்லையா? ஐயோ பிளடி இதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருந்தா கூட பாயிண்ட் அப்பயும் பீட்டஸ்னோ. பிளடி 10 பாயிண்ட்.